அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் எக்ஸாமினேஷன் ஃபைனல் கீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஆர்பி வாரியம் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இந்த ரிசல்ட் விட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் டிஎன் செட் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் டிஆர்பி என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் டிஎன் செட் ரிசல்ட் கூட கண்டிப்பாக டிஆர்பி அறிவிச்சிருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளிக் ஃபார் தி மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்கோர் கார்டு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஸ்கோர் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டிஆர்பி வாரியம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 4691 பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 14 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 5-6 ஆகிய தேதிகள், ஏப்ரல் 5-6 தேதிகளில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடத்துனாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி. ஸோ 14ஆம் தேதியே அவங்க ஒரு மாதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ஆன்சர் கீயை விட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைன் தான். கண்டிப்பாக டிஎன் செட்டு கூட கூடிய விரைவில் சரியா இந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ கண்டிப்பாக நமக்கு டிஎன் செட் ரிசல்ட்டும் வந்துடும். கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.